ககன் பூமியை பார்க்க முடியலன்ற ஒரு ஏக்கத்தில் பொட்டை மாடியில் சுற்றிட்டு இருக்கும்போது பூர்ணா வந்து அண்ணா டின்னர் ரெடி ஆகிடுச்சு வாண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட எனக்கு பசிக்கல நீயும் அம்மாவும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சுன்னா நீ பார்க்க ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னா இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அதாவது பூமி மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீ ரூமை ரெடி பண்ணதும் அம்மா தான் மருமகளுக்காக வாங்கி வச்ச நெக்லஸை நீ எடுத்துகிட்டு போய் பூமிக்கு போடணும்னு நினச்சதும் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் உயிரை காப்பாற்றினா இல்லை அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இப்போ நீ பூமியை நினச்சி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஷாக் அடித்த மாதிரி திரும்புகிறாரு. ஆமாம் அவளை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு தேங்க்ஸ் கூட அவளுக்கு என்னால் சொல்ல முடியல. அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அது பண்ணாமல் போயிட்டான்ற ஒரு கோபமும் இருக்குது அப்படின்னு சொல்ல அவள் பண்ணலின்னு என்ன நீ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்க நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ககன் கேட்க நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுன்னு அவளா கேட்பா, நீ தான் ஃபோன் பண்ணி நன்றின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல சரி நான் எப்படி அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அதான் அந்த தடிமாடு சாப்பாட்டு ராம அந்த வீட்டில் இருக்கான செர்ரி அவனுக்கு நான் ஃபோனை பண்ணுறேன் நீ பூமி கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு செர்ரிக்கு ஃபோனை பண்ணுறா. செர்ரி அந்த நம்பரை பார்த்த உடனே அப்படியே பயந்து எந்திரிச்சு ஐயோ ஒரு டைனோசரே எனக்கு ஃபோனை பண்ணுதே சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்க டே ரொம்ப நடிக்காத நான் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நான் ஃபோனை பண்ணல இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு பூமி கிட்ட கொடு நான் பூமி கிட்ட பேசணும்னு சொல்கிறா. பூமி எப்படி இருக்க நான் பூர்ணா பேசுகிறேன்னு சொன்னோடனே பூர்ணா உங்களை எல்லாரும் நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என் வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. சரி எனக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் இந்தா அண்ணன் பேசணும்னு சொன்னார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அங்கே 1000 வாட்ஸ் பல்பு எரியுது, இங்கே 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் புரியல பூமிக்கு. ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன தையத்தக்க மேடம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்றா. என்னது வரலையா அப்படின்னு கேட்க இல்லை இப்போ வரல ஏன்னா என் ஹெல்த்து சரியில்லை அதனால் நான் இப்போ வரல அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் வச்சிட்றேன் அப்படின்னோடனே இருங்க பூர்ணா ஏதோ சொன்னா நீங்கள் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு டக்குன்னு வச்சுறாரு. மூஞ்சல் அடித்த மாதிரி ஆயிடுது பூமிக்கு. நான் கேட்குறேன் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தானே நான் ஃபோனாக பண்ணி கொடுத்தேன் அதெல்லாம் சொல்லாமல் டக்குன்னு வச்சுட்டேன் அப்படின்னு கேட்க அவள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதான் எனக்கு கோவமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவள் வரலினா என்ன நீ போய் பாரு. நான் தங்கச்சி இப்படி சொன்ன உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் அபூர்வா வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு ககன். அந்த நேரம் பூர்ணா ஃபோன் பண்ணி எங்கே ரூமில் ஆளை காணோம் அப்படின்னு கேட்க நான் பூமியை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அடப்பாவி நாளைக்கு கூட போயிருக்கலாமே இன்னைக்கே போயிட்டியா சரி போன மாதிரி உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு என்னது என்ன போன மாதிரி போக சொல்கிறியா நான் புலி அப்படின்னு சொல்ல சரி ஏதோ ஒன்று நீ புலியா போறியோ பூனையா போறியோ யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்ப பூனையாட்டம் பதுங்கி உள்ளே வராரு. நாவல் படிச்சுட்டு இருக்க பூமி இவரை பார்த்த உடனே பயங்கர ஷாக்காகி நிற்கிறா. பூமியை பார்த்த உடனே ககனுக்கு பேச்சே வரல. பூமி கிடுகிடுன்னு கதவை சாத்திட்டு பால்கனிக்கு கூட்டிட்டு வரா. இந்த நேரத்தில் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க உன்னை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு பூமி கேட்க உடனே 2 கையை பிடிச்சிக்கிறாரு. பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதோ சொல்ல வராருன்னு நினச்சி எதிர்பார்க்குறா. இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சப்புன்னு போயிடுது பூமிக்கு. இதை சொல்கிறதுக்காக வந்தீங்க அப்படி பார்த்தா நீங்கள் கூட தான் எனக்கு பூஜை பண்ணீங்க அதுக்காக நான் நிறைய முறை உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்ல இல்லை வேறு விஷயம் கூட இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகுது அவளுக்கு. என்ன சொல்லுங்க அப்படின்ன உடனே கையை பிடிச்சி திரும்பவும் இந்தா உன் ஜுவல்லரி நீ ஹாஸ்பிட்டலில் மறந்துட்டு வச்சுட்டு வந்தது அப்படின்னு கொடுக்க திரும்பவும் ஏமாந்து போகுது அவன் மனசு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பினவர் அப்படியே நின்றுட்டு நான் இதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன் அதை நான் இங்கே சொல்ல போகிறதில்ல இது எனக்கு பிடிக்காத வீடு அதனால் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உனக்காக நான் கோயிலில் காத்துட்ருப்பேன் நீ வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எப்படா விடியோன்னு பூமி காத்துட்ருக்கா. விடிஞ்ச உடனே இந்த செரி தொல்லை தாங்க முடியாமல் செரி தான் ஐ லவ் யூ சொல்கிறதுக்காக காஃபி மக்கில் ஐ லவ் யூன்னு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு காஃபி கொடுக்குறா. பூமி அந்த கப்பை பார்க்காம அவள் பாட்டுக்கு ககன் கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கற்பனையில் மிதந்துட்டு இருக்கான். செர்ரி அவளோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியில. அந்த நேரம் கிருஷ்ண பிரசாத் உள்ள வராரு. அதை பார்த்த செர்ரிக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ அப்பா போறாரே பார்த்துட்டா என்ன ஆகுதுன்னு பயத்துல நின்றுட்டு இருக்காரு.